Dear viewers, in the video, let us discuss about some vector operations. Already நம்ம சில vectors operations படிச்சிருக்கோம், but it is a mathematical operations which will be useful in plotting curves. Okay, சரி இதுல என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கறேன் சொல்றேன் பாருங்க. Suppose if you are having v அப்படின்னு ஒரு வெக்டார் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. சரி, I call it va அப்படின்னு ஒரு வெக்டார் கொடுக்குறேன். So a is a vector. It is given by என்னது அப்படின்னா 1, 2, 3, 4 இப்படி கொடுக்குறேன். ஒரு 4 வெக்டர் 4 எலமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு வெக்டர் கொடுக்குறேன். இப்போ அவுட்புட் வந்து ஏ அப்படிங்கிறது யாரு அப்படின்னா தட் இஸ் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு இட் இஸ் கிவன் தட் 1, 2, 3, 4 அப்படின்னு அவுட்புட் கிடைக்கும். சரி, இப்போ நான் பி அப்படிங்கிற இன்னொரு வெக்டரை கொடுக்குறேன். ஸோ தட் இஸ் பி விச் இஸ் ஈக்குவல் டு ஐ கால் இட் பி 1. ஓகே, இதுக்கு 1 ஓகே கிவ் இட் பி 3, 1, okay, 2 and 2 இப்படி கொடுக்குறேன். ஓகே, ஜஸ்ட் ஏதோ ஒரு எலமெண்ட் ஓகே 3, 1, 2, 2 இப்படி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா b which is equal to it will be given like this. Okay, 3, 1, 2, 2 அப்படி கிடைக்கும். வெரி குட். இப்போ எனக்கு என்ன ஆபரேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி அப்படின்னா சப்போஸ் if we can add these two vectors, okay, that is what we can ask what is a plus b அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. Then a plus b which is nothing but which is equal to என்னது இது ரெண்டையும் கூட்டி கொடுத்துரும் உங்களுக்கு. So what you will have, this is 1 plus 3, 4. So you will get the 4 the first answer, and 2 plus 1 which is equal to 3, and 3 plus 2 which is equal to 5, and 4 plus 2 which is equal to 6. So this is a plus b. இதுல பிரச்சனை இல்லை. அதே மாதிரி you can have this a minus b. This is also possible. ஏன் அப்படின்னா 1 minus 3 that is equal to minus 2. அடுத்தது 2 minus 1 which is equal to 1. அடுத்தது 3 minus 2 which is equal to 1. And 4 minus 2 which is equal to 2. So the a இது ரெண்டும் it is well defined. That is addition and subtractions are very easy for if you are having a same size of operator. Same size of vector இருந்ததுன்னா இந்த addition and scalar multiplication இது வந்து true. Okay, சரி, இது first operation addition. Okay, second operation multiplication. And this is also it is possible that is you can have what is 2 star a அப்படி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. Then what it will be அப்படின்னா இந்த வெக்டாரை என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரெண்டால மல்டிப்ளை பண்ணிடுறது. This is யூசுவலான ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். That is first element யாரு 2, second element யாரு 2 into 2 4, third element 2 into 3 which is equal to 6, next element 4 into 2 which is equal to 8. So this is a scalar multiplication. Scalar multiplication. Okay, so what is this? This is a vector addition. Okay, what about this fellow? This is vector subtraction. Okay, and it is a scalar multiplication. And we can have another operation that is very easy. That is what is a plus 2 அப்படி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து மேத்தமெட்டிக்கலி இட் இஸ் நாட் வெல் டிஃபைன்ட். கரெக்டா? ஏன்னா இது ஒரு நம்பர், இது ஒரு வெக்டார். ஸோ இது இட் இஸ் நாட் மேத்தமெட்டிக்கலி டிஃபைன்ட், பட் இட் இஸ் அசியூம்டு டு பி. இது என்னன்னா ஒவ்வொரு வெக்டார்லையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுல 2 கூட்டுறேன், அப்புறம் இதுல 2 கூட்டுறேன், அப்புறம் இதுல 2 கூட்டுறேன், அப்புறம் இதுல 2 கூட்டுறேன். ஸோ தட் இஸ் அ திங். ஸோ அவுட்புட் வில் பி திஸ் இஸ் ஈக்குவல் டு 3, 5. ஓகே, சரி 3, 4, then it will be 5, then it will be 6. Okay, so இது வந்து புது விதமான அடிஷன். இது வந்து மேத்தமெட்டிக்கலி it is not well defined. This is mathematically not defined. Okay, இது கிடையாது. பட் மேட்லாப்ல வந்து என்ன பண்ணிருக்கேன் a plus 2 அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா that is இது வந்து என்னன்னா value 2 is added to each element. Okay, 2 is that is added to each element. Okay, so this is the
நியூ. இது வந்து என்னன்னா இது வரைக்கும் நீங்க மேத்தமெட்டிக்கல்ல செக் பண்ணாத விஷயம். ஒரு வெக்டாரையும் ஒரு ஸ்கேலாரையும் கூட்ட முடியும் எங்க மேட்லாப்ல. ஓகே, இதே மாதிரி கழிக்கலாமா? கழிக்கலாம். தட் மீன்ஸ் வாட் இட் வில் ஹேவ் திஸ் இஸ் a minus 2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. வாட் இட் வில் பி? ஏங்கிறது யாரு? தட் இஸ் 1 2. அப்ப இதுல ஒரு -2, இதுல ஒரு -2, இதுல ஒரு -2, இதுல ஒரு -2, இதுல ஒரு -2. அப்போ முதல் எலிமெண்ட் யாரு? -1 0 1 2. So what it will be? That is you will get -1, okay, 0 1 2. So this is the subtraction. Okay, so next we are trying for what do you mean by multiplication. Multiplication அப்படின்னா that is a star b, a star b அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. This is not defined, not defined. ஓகே, டிஃபைன். ஏன்னா இது வந்து என்னது அப்படின்னா ஒரு ரோ 4 காலம். ஓகே, இது வந்து என்னது? இதுவும் ஒரு ரோ 4 காலம் இருக்கு. அப்போ மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷன் இஸ் நாட் டிஃபைன்ட். இது நாட் டிஃபைன்ட். அப்போ இப்படி பண்ண முடியாது. ஓகே, அப்போ மல்டிபிளிகேஷன் வந்து இதுல ஒர்க் ஆகாது. பட் we may have some special type of multiplication that is called, சரி இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களா, இது என்ன மல்டிபிளிகேஷன் அப்படின்னு. that is point wise multiplication. So this is called, now we are going to define point wise இல்லைன்னா element wise multiplication. இது என்னது அப்படின்னா ஒண்ணும் இல்லை. பாருங்க, a அப்படின்னு நான் ஒரு வெக்டர் கொடுக்குறேன். ஏங்கிற வெக்டர் which is equal to, it is given that it is a1 a2 a3 a4. ஓகே, இது a அப்படிங்கிற ஒரு வெக்டர். b ன்னு இன்னொரு வெக்டர் கொடுக்குறேன். b which is equal to, I am giving that b1 b2 b3 b4 அப்படின்னு ஒரு வெக்டர். நோட் தட் இது ரெண்டு வெக்டர்னுடைய சைஸ் வந்து சமமாக இருக்கும். ஓகே, தென் ஐ மே டிஃபைன் பாயிண்ட் வைஸ் மல்டிபிளிகேஷன். இதுக்கு பேர் வந்து என்னது அப்படின்னா டாட் ஸ்டார். ஓகே, இதுக்கு பேர் வந்து என்னது? டாட் ஸ்டார். இப்போ a வெக்டார் டாட் ஸ்டார் b which is equal to, இது என்ன தெரியுமா? ஒவ்வொரு இந்த வெக்டாரையும் இந்த வெக்டாரையும் மல்டிப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் காலமா வச்சுக்கணும். தட் இஸ் a1 b1. ஓகே, அடுத்த எலிமெண்ட் யாரு? a2 b2, அடுத்தது a3 b3, அடுத்தது a4 b4. So this is called point wise multiplication. இது பேர் வந்து என்னது? point wise multiplication. சரிங்களா? அப்ப அதே மாதிரி point wise exponential பார்க்கலாமா? So this is point wise multiplication. Okay, so this is the thing. அடுத்தது என்ன பண்ண போறேன் அப்படின்னா டிவிஷன். டிவிஷன் என்ன பண்ணுவீங்க? அதேதான், a டாட் ஸ்லாஷ் b, a டாட் ஸ்லாஷ் b. இது என்ன தெரியுமா? தட் இஸ் a1 டிவைடட் பை b1. இதுல வந்து என்னது? a1 டிவைடட் பை b1. அடுத்த எலிமெண்ட் யாரு? a2 டிவைடட் பை b2. அடுத்த எலிமெண்ட் a3 டிவைடட் பை b3. ஓகே, அடுத்த எலிமெண்ட் a4 டிவைடட் பை b4. So this is the point wise division. அடுத்தது எக்ஸ்போனன்ஷியல். அது என்ன தெரியுமா? a டாட் வச்சு cap of b அப்படி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. Then it will giving that a1 power b1. ஓகே, அடுத்தது a2 பவர் b2. ஓகே, அடுத்தது a3 பவர் b3. ஓகே, a4 பவர் b4. இதுதான் இதனுடைய அர்த்தம். Okay, so we are having 3 point wise operations, that is multiplication, division and exponential. இது எதுக்கு நிறைய இடங்கள்ல யூஸ் ஆகும் அப்படின்னா 2 dimensional 3 dimensional plot படம் வரைகிறதுக்கு, கிராஃப் வரைகிறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ் ஆகும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி ஒரு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் சப்போஸ் x equal to okay, I call it to be, இது என்ன பண்ண போறேன்? தட் இஸ் -2 கோலன் 0.1 கோலன் 2 அப்படின்னு என்ன அர்த்தம்? இது வந்து என்னது? 0.1ங்கிறது 0.01ங்கிறது இன்கிரிமெண்ட். அப்போ முதல் எலிமெண்ட் யாரு? -2. அடுத்த எலிமெண்ட் யாரு? -2. சரி, -2ல இருந்து ஒன்னு கழிக்கணும் இல்லையா? அப்ப கழிச்சீங்கன்னா என்ன கிடைக்கும்? தட் இஸ் -1.9. அடுத்தது -1.8. இப்படியே வந்து 0 வந்து அப்படியே வந்து 1.9 அப்புறம் 2 முடியும். ஓகே, 1.8
ஆமா இத்தனை எலமெண்ட்ஸ் இதுல இருக்கும். ஓகே, இது எக்ஸனுடைய வேல்யூ. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா y which is equal to what I'm going to give is that is x dot cap 2 அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. that means இதனுடைய ஸ்கொயர்ஸ் அப்போ what is this இதுல வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா இதை ஸ்கொயர் பண்ணா 4. ஓகே, இதை ஸ்கொயர் பண்ணுங்க 1.9 the whole square. சரி, இது ஏதோ ஒன்று எனக்கு கால்குலேட் பண்ணுவோம், லேப்ல பார்ப்போம். 0 ஸ்கொயர் பண்ணா 0, இந்த இடத்துல ஸ்கொயர் பண்ணும்போது 4 வந்துச்சு. ஓகே, சரி, திஸ் இது எல்லாத்தையும் வச்சு அப்போ இது என்ன மாதிரி இருக்கு இதனுடைய ஸ்கொயர் மீன்ஸ் -1.9 the whole square. இந்த இடத்துல -1.8 the whole square dot 1.8 the whole square. ஓகே, 1.9 the whole square இப்படி கிடைக்கும். இதை பார்த்தா எக்ஸனுடைய வேல்யூ இது, ஒய்னுடைய வேல்யூ இது, எக்ஸனுடைய வேல்யூ இது, அப்படி ஒரு டேபிள் மாதிரி தெரியுதா? அப்ப நீங்க சிம்பிளி நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பிளாட் x, y அப்படின்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, you will have the figure. இது என்னது x ஸ்கொயர் y equal to x ஸ்கொயர் அப்படிங்கிற கர்வ். அப்ப நீங்க படத்தை நீங்க நம்ம கிராஃப்ல பண்ணி பார்க்கலாம். பண்ணும்பொழுது what you will have, this is the diagram. Okay, இதுதான் உங்களுடைய இந்த இடத்துல -2ல இது வந்து என்னது கிடைக்கும் 4 கிடைக்கும், +2ல வந்து என்னது it is 4. ஓகே, so this is the curve. இது பிளாட் பண்றதுக்கு இது யூஸா இருக்கும் ஃபர்ஸ்ட். சரி, நம்ம பிளாட்டிங் வந்து தனியா படிப்போம். பட் ஹவவர் இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லியிருக்கிற விளக்கம் இது. ஓகேங்களா? மற்றபடி இருக்கக்கூடிய எல்லா மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ஸும் இதுல ஒர்க் ஆகும். ஓகே சார், அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்றேன். சப்போஸ் இஃப் ஐம் கிவிங் வித் மை கேபிட்டல் A which is equal to if I'm giving that it is 4. ஓகே, 9. ஓகே, 4 9. Okay, I'm going to give 16, okay, 25 இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. Then what is square root of A? இது என்னன்னு கால்குலேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கலி ஒவ்வொரு காலத்துக்கும் என்ன பண்ணிக்கிறோம், ரூட் கண்டுபிடிச்சோம். ஓகே, so we will ended with 2 3 4 5 அப்படின்னு முடிச்சோம். அதே மாதிரி தட் மீன்ஸ் இங்க படிச்ச எல்லா மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ஸும் இந்த வெக்டர்ஸுக்கு வந்து பாயிண்ட் வைஸா கேரி அவுட், அதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகே, ஸோ வாட் ஆர் த அதர் திங்ஸ் அப்படின்னா, ஸோ தெர் ஆர் சம் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் built-in functions for arrays. ஓகே, இது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அதாவது சில இதுல ஒரு 5-6 எண்ணம் நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் மட்டும் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, நம்பர் ஒன் ஓகே, தட் இஸ் மீன் என்னது, we will have the average. okay, suppose if you are giving that, இப்போ நான் எல்லாத்துக்கும் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா I call it to be A which is equal to it is 2 3 4 வச்சுக்கிறேன். okay, 1 2 3 4 வச்சுக்கிறேன். இப்போ mean of A வந்து என்னது, மொத்தம் எத்தனை எலமெண்ட் இருக்கு, 4 எலமெண்ட் இருக்கு, 4 கூட்டணும். அப்போ 3 3 6 4 10 டிவைடட் பை 4 வந்து என்னது, that is equal to 2.5. okay, 2.5. so we will have the average of these 4 numbers. that means that is called to be a mean. அடுத்த இது வந்து என்னது அப்படின்னா மேக்சிமம். ஓகே, ரெண்டாவது என்னது மேக்சிமம், MAX. ஓகே, மேக்சிமம் ஆஃப் A அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மேக்சிமம் ஆஃப் A அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இதுல எது மேக்சிமமோ அது வந்து சேர்ந்துடும். ஓகேயா? சரி, இப்போதைக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ கால் இட் பி, இந்த ஏ வந்து இப்படி வேற மாதிரி மாத்திக்கிறேன். ஓகே, சரி, பி அப்படின்னு ஒரு வெக்டர் கொடுக்குறேன். ஸோ ஐ கால் இட் பி 1 4 2 3 அப்படி கொடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு ஹாவ் அ மேக்சிமம். அப்போ மேக்சிமம் வந்து எப்படி கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா வாட் இஸ் maximum of B which is equal to maximum of B கொடுத்துருக்கீங்க அப்படி வச்சுக்கோமே, some C which is equal to maximum of B அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா Cல வந்து யார் ஸ்டோர் வருவா அப்படின்னா this implies that C which is equal to 4. இந்த எலமெண்ட்ல யாரு மேக்சிமம், இவன் தான் மேக்சிமம். ஸோ இந்த 4 வந்து இதுல ஸ்டோர் ஆயிரும். ஓகே, அப்போ மேக்சிமம் ஆஃப் வெக்டார் அரே which is equal to 4. ஓகே,
சரி, இப்ப இதே இதனுடைய இன்னொரு சப் கிளாஸ் இருக்கு. ஸோ ஐ கிவிங் டு தி தேர்ட். ஓகே, தட் இஸ் இஃப் ஐ கோயிங் டு பி சி கமா பி அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு அதே மேக்சிமம், அதே இதுதான் மேக்சிமம் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன கிடைக்கும் அப்படின்னா தென் சி ஈக்குவல் டு 4 மேக்சிமம் வேல்யூ, பி ஈக்குவல் டு 2 அப்படின்னு கிடைக்கும். இது என்ன தெரியுமா, செகண்ட் பொசிஷன், எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கறத சொல்லும். மேக்சிமம் இவன் பொசிஷன் வந்து என்னது, செகண்ட் பொசிஷன். ஸோ பி வில் கிவ் த பொசிஷன், பி வில் கிவ் த பொசிஷன். அப்ப சிங்கிறது மேக்சிமம், பிங்கிறது எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கறத கொடுக்கும். இப்ப அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், மினிமத்துக்கு எழுதிக்கலாமா? ஸோ வாட் ஐம் ஹேவிங், இதே பிக்கு எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இல்லைன்னா வேற ஒரு எழுதுவோம். ஸோ 4வது மினிமம். இப்ப நான் என்ன பண்றேன், b which is equal to I call it to be 4 3 1 2 அப்படி கொடுத்துறேன். 4 3 1 2. அப்போ c which is equal to minimum of b அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா c equal to 1. c comma p, ஓகே, which is equal to minimum of b அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா தட் இஸ் மினிமம் வந்துருது சி வந்துருது 1 தான். ஆனா பொசிஷன் எந்த பொசிஷன், 3வது பொசிஷன். கரெக்டா, இவன் தான் 3வது பொசிஷன்ல. மினிமம் வந்துருது 1. மினிமம் வேல்யூ அட்டைன்ஸ் அட் த பொசிஷன் வந்து p ஈக்குவல் டு 3ல வந்து முடிக்கும். ஓகே, சரி, அதுக்கு அடுத்தது 5வது எக்ஸாம்பிள். ஸோ 5th we are having that is sum of b அப்படின்னு கொடுத்துட்டீங்க, இது எல்லாத்தையும் கூட்டி கொடுத்துருவோம். ஓகே, 4 plus 3 7 plus 1 8 plus 10. So g is equal to 10. ஓகே, ஸோ 10 அப்படின்னு ஆன்சர் கொடுத்துருவோம். சம். ஓகே, சரி, இப்போ அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். திஸ் இஸ் கால்டு பி 6th. ஓகே, ஸோ நான் இப்போ இந்த b அப்படிங்கிறது நான் இப்படி வச்சுக்கிறேன். b which is equal to, it is given that 4 1 and 3 2 இப்படி கொடுத்துருக்கேன். 4 எலமெண்ட் இருக்கு. இப்போ ஷார்ட் ஆஃப் பி அப்படின்னா ஷார்ட் பண்ணிடும். தட் மீன்ஸ் இதை சின்ன நம்பர்ல இருந்து பெருசா வைக்கிறோம். ஓகே, இதை ஷார்ட் பண்ணீங்கன்னா அவுட்புட் என்ன கிடைக்கும் தெரியுமா, 1 2 3 4. ஓகே, இது முதல்ல வரும், இது 2வது வரும், இது 3வது வரும், இது 4வது வரும். ஸோ கொடுத்துருக்கிற நம்பரை ஷார்ட் பண்றதுக்கு ஷார்ட் பி அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா திஸ் வில் பி அ லீனியர் ஷார்ட், இட் வில் கிவ். ஓகே, சரி, அதுக்கு அடுத்தது வந்து என்னது அப்படின்னா மீடியன். அதெல்லாம் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ median of b. Okay, so it will produce the median. Okay, அடுத்தது வந்து என்னன்னா 8வது STD அப்படின்னா என்னன்னா standard deviation b, that is equal to standard deviation. Okay, so it will give the standard deviation. அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு ஆபரேஷன் வந்து என்னன்னா 9. Okay, suppose if I'm giving with a vector which is equal to, if I'm giving that 1 2 3 3 வச்சுக்கிறேன். ஓகே, டாட் ப்ராடக்ட் சொல்லும் போது நீங்க எத்தனை வெக்டர்ஸ்னாலும் வச்சுக்கலாம். b vector which is equal to I call it to be 4 5 6 அப்படி வச்சுக்கிறேன். ஓகே, அப்போ டாட் ஆஃப் a comma b அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, then you will get the real number. இது என்னது, டாட் ஆஃப் a dot b னா which is equal to 1 into 4 plus 2 into 5 plus 3 into 3 into 6. இப்போ அவுட்புட் என்ன கிடைக்கும், இதுல ஒரு 4, அதுல ஒரு 10, அதுல ஒரு 3 18. இப்போ 28 32. ஸோ அவுட்புட் வந்து 32. இது என்னது அப்படின்னா that is I vector plus 2j vector, okay, j vector plus 3k vector. Okay, dot product with we are having this is 4i vector plus 5j vector plus 6k vector. Okay, so we know that output is always be a real number, so that is 32. Okay, சரி, இதுதான். ஆனா இந்த டாட் ப்ராடக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு 3 வெக்டார் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட் குட் பி பெரிய இது கூட வச்சுக்கிடலாம், இதை பத்தி பிரச்சனை இல்லை. ஏன்னா டாட் ப்ராடக்ட் வந்து எனி ஈக்குவல் வெக்டர்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகும். கிராஸ் ப்ராடக்ட் வந்து அதுல ஒர்க் ஆகாது. ஸோ 10வது ஐ வில் எண்டட் வித் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ கமா பி அப்படி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுலாம் கமா. ஓகே, ஏ கமா, இந்த இடத்துல கமா இல்லாம விட்டுறக்கூடாது. கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ கமா பி
which is given that இது என்னது அப்படின்னா இந்த ஏ வெக்டாருக்கும் இந்த ரெண்டு வெக்டார்ஸுக்கும் டாட் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கும். இப்போ கிராஸ் ப்ராடக்ட் எப்படி எடுப்பீங்க? நமக்கு தெரியும் என்னது ஐ ஜே கே. ஓகே, இந்த இடத்துல 1 2 3 4 5 6. ஸோ வாட் இஸ் அன் ஐ வெக்டார் வந்து என்னது அப்படின்னா ஐ வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட் வந்து என்னது 6 2 12 -15 அப்போ -3 அப்போ -3i. ஓகே, 3i வெக்டார் மைனஸ் அப்போ -j இன்ட்டு இங்க என்ன வரும் 6 -12 அப்போ -6 அப்போ மைனஸ் பிளஸ் ஆயிரும் +6j வெக்டார். k வெக்டார் வரும்பொழுது 5 -8 அப்போ என்னது -3 அப்போ -3k வெக்டார். ஓகே, இதுதான் கிராஸ் ப்ராடக்ட். அப்போ அவுட்புட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா -3 6 -3 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த cross of a comma b ன்னு கொடுத்தீங்கன்னா will ended with the answer of this. Okay, that's all. I'll stop here.